நம்மளோட மசில நம்ம சுகர் ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவோம். ஏன்னா, அது நம்ம சாப்பிடுற ஃபுட்ல இருந்து சுகர அப்சர்வ் பண்ணும். நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளோட பிளட்ல இருக்கிற சுகர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது. இந்த பிளட்ல இருக்கிற சுகர் நம்மளோட பாடி செல்லுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனா மட்டும் தான் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். இன்சுலின் தான் பிளட்ல இருக்கிற சுகர செல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண போகுது. டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இன்சுலின் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகாதனால இந்த கன்வர்ஷன் ஒழுங்கா நடக்காது. அதனால அவங்க பிளட்ல இருக்கிற சுகர் வேல்யூ எப்பயுமே ஹையா தான் இருக்கும். நம்ம இப்போ பிசிக்கலி ஆக்டிவா இருக்கும்போது நம்மளோட மசில்ல இருக்கிற செல்ஸ் எல்லாம் ஒரு சில சீக்ரெட் டோர் ஓபன் பண்ண போகுது. இந்த சீக்ரெட் ரூம்ல தான் நிறைய ஸ்பேஸ் இருக்க போது நம்ம ஃபுட்ல இருந்து கிடைக்கிற சுகரை ஸ்டோர் பண்றதுக்கு. நம்ம சாப்பிடுற ஃபுட்ல இருந்து சுகர் எல்லாம் ப்ராப்பரா ஸ்டோர் ஆகுறதுனால நம்ம எனர்ஜெட்டிக்கா இருப்போம் த்ரூ அவுட் த டே. இது ஏன் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு பெனிஃபிஷியல்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ்க்கு இன்சுலினே தேவை கிடையாது. நம்ம பாடியில இன்சுலின் இல்லாத டைம்ல கூட ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் ஆர் எக்ஸர்சைசஸ் பண்றதுனால இந்த மாதிரி நிறைய சீக்ரெட் டோர்ஸ் ஓப்பன் ஆக போகுது சுகரை ஸ்டோர் பண்றதுக்கு. ஸோ இதனால உங்களோட ஹெச்பிஏஒன்சி வேல்யூமே டிராஸ்டிக்கா குறையும், நார்மல் லெவல்ல மெயின்டைன் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும்.